சென்னையில் 1.5 லட்சம் மதிப்புள்ள ஆப்பிள் போனை டெலிவரி மேனே திருடிவிட்டு தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. வீடு, நிறுவனம் போன்றவற்றை காலி செய்வதற்கு, பொருட்களை இடம் மாற்றிக் கொடுப்பதற்கும் போர்ட்டர் என்ற தனியார் டெலிவரி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சிட்டி லிமிட்டுக்குள் உடனடியாக ஒரு பொருளை டெலிவரி செய்வதற்கும் டெலிவரி பாய்களும் இருக்கிறார்கள். ஆன்லைனில் புக் செய்தால் நம் வீட்டிற்கு தேடி வரும் டெலிவரி பாய் நாம் கொடுக்கும் பொருளை சேர்க்க வேண்டிய இடத்தில் கனகச்சிதமாக சேர்த்து விடுவார்கள். இந்த அரிய வாய்ப்பு சென்னை வாசிகளுக்கு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். காலேஜுக்கு போன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவசரமாக பர்த்டே கிஃப்ட் கொடுக்க வேண்டும், ஆபீஸுக்கு போன ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், மறந்து வீட்டில் விட்டு வந்த கோப்புகளானாலும் லேப்டாப் ஆனாலும் மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன் சேஃப்டியாக கொடுக்க வேண்டும். இப்படி பர்சனல் தேவைகள் எதுவாக இருந்தாலும் டிராபிக்கில் அலையாமல் போர்ட்டரில் அனுப்பி வைப்பது சுலபமாக இருந்தது. இதனால் கமர்ஷியல் நிறுவனங்களும் கூட தங்களோட டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுக்கு இந்த போர்ட்டர் ஆப்பை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அப்படி போர்ட்டரில் ஐபோனை அனுப்பி வைத்த செல்போன் கடை மேலாளர் இப்போது 1.5 லட்சம் மதிப்புள்ள போனை கண்டுபிடித்து கொடுக்க சொல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சென்னையில் பிரபலமான செல்போன் நிறுவனங்களில் ஒன்று பிரியதர்ஷினி செல் யூனிவர்சல். 18 கிளைகளை கொண்டு இயங்கி வருவதால் ஒரு பிரான்ச்சில் இருந்து இன்னொரு பிரான்ச்சிற்கு அடிக்கடி செல்போன்களை அனுப்பி வைப்பது வழக்கம். பணியாளர்களிடம் கொடுத்து அனுப்பினால் வேலை பாதிக்கப்படும் என்பதால் போர்ட்டர் ஆப்பில் புக் செய்து அனுப்பினால் அவர்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கொண்டு சேர்த்து விடுவார்கள். பல வருடங்களாக இதே முறையில்தான் மொபைல் போன்களை கடை மேலாளர்கள் அனுப்பி வருகிறார்கள். அப்படித்தான் சம்பவத்தன்று மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள கிளையிலிருந்து மற்றொரு பிரான்ச்சிற்கு ஐபோன் ஒன்றை அனுப்ப வேண்டியிருந்ததால் போர்ட்டரை புக் செய்திருக்கிறார். அப்போது மேற்கு வங்கத்தை சேர்ந்த மத்தியூர் ரகுமான் என்ற இளைஞர் டெலிவரி எடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவரது அடையாள அட்டை அனைத்தையும் சரிபார்த்த பின் கடையில் இருந்து ஐபோனை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். மூலக்கடை பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 1,45,000 மதிப்புள்ள ஃபோனை வந்து நம்ம போர்ட்டர் ஆப்பை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு போர்ட்டர் ஆப்பை நம்பி நம்ம அந்த ஆப்பில் வந்து புக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்தோம். ப்ராடக்ட்டை வாங்க வந்தவர் பார்த்தீங்கன்னா மத்தியூர் ரகுமான்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பர்சன். அந்த பர்சன் வந்து நம்ம அப்பயும் வந்து செக் பண்ணோம். இந்தமாரி நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவீங்களா, உங்களோட ஐடி கார்டை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்டை கொடுத்து அனுப்பிச்சோம். லைவ் லொக்கேஷன்லாம் ட்ராக் ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க சார்ன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. ஐபோனை வாங்கி கொண்டு போனவர்தான். சிறிது நேரத்தில் அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணியை கடந்தும் ஐபோன் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு செல்லவில்லை. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்னடா லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப். சரி ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது வரைக்கும் நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து போய் சேரல அந்த பிரான்ச்சுக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த செல்போன் கடை மேலாளர் போர்ட்டர் ஆப்பின் கஸ்டமர் கேருக்கு கால் செய்து கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை. இதனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு டெலிவரி நிறுவனத்திற்கு நேரில் சென்று விசாரித்த போதும் அங்கிருந்த ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதோடு சம்பந்தப்பட்ட நபரிடம்தான் கேட்க வேண்டும் என கூறி அனுப்பியிருக்கிறார்கள். சரி போகாதனால அந்த போர்ட்டரோட கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணி கேட்குறோம். சரியான ஒரு முறையான வந்து பதில் வந்து நம்மளுக்கு கூறல. நம்மளுக்கு பதில் தராதனால அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இந்தமாரி இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அந்த கம்பெனியை போயிட்டு நம்ம வந்து டேரெக்டாக போய் பார்த்தோம். கம்பெனியில் போயிட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து விக்ரம் மற்றும் வந்து சத்யநாராயணன் 2 பேரை பார்த்தோம். டேரெக்டாக பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சரியான பதில் சொல்லலை. நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கள போய் கேளுங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அலட்சியமான வந்து பதிலை கூடுறாங்க. ஸோ இது நம்மளும் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். முடியவே முடியாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு அலட்சியமாக சொல்லிட்டாங்க. மேலும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த அந்த நபர் போலியான முகவரியை கொடுத்து அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருப்பதும்
செகண்ட் ஹேண்ட் பைக்கில் டெலிவரி பாய் போல வேலை செய்து வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் கையில் கிடைத்தால் ஆட்டையை போட்டுவிட்டு ஓடிவிடலாம் என காத்து கொண்டிருந்த நிலையில்தான் ஐபோன் கிடைத்திருக்கிறது. இதனால் அதை டெலிவரிக்கு கொண்டு செல்லாமல் திருடி சென்றிருப்பதாகவும் தெரிகிறது. கம்பெனியில் எல்லாருமே சேர்ந்தே வந்து ஒரு சதி பண்ணுற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஏமாற்று திட்டமாக அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாய் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய நபரை சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.